லெனின் விஜயங்கிட்ட எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? இல்லை சார், எனக்கு வந்து முதல்ல வந்து இந்த ஹோம் சிக் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. நான் சின்ன ஒரு ஊர்லேருந்து சென்னை மாதிரி பெரிய நகரத்துக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக அடாப்ட் பண்ண அது என்னால் பயங்கர சிக்காக இருந்துச்சு. நான் வந்து ஏதாவது எழுதணும்னு நினைப்பேன், ஏதாவது பேசணும்னு நினைப்பேன், அது வந்து ரொம்ப முடியாது. ஆனால் அதிகபட்சமாக அங்கே வந்து லெனின் சார் விஜயன் சாருக்கு ரொம்ப சின்சியரான பையங்கிறத வந்து ஒரு 6 மாதத்தில் அவங்களுக்கு நான் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணிட்டேன். லெனின் சார் வந்து என்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி கொடுத்து அது வந்து ஒரு திரைக்கதை வடிவமாக எழுத சொன்னார். எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன். ஸோ அவர் கூட பிரயாணிக்கிற ஒரு சந்தர்ப்பமும் இல்லை பிரதாபத்தினுடைய அடுத்த படம் ஆரம்பிக்கிறப்ப அவர்கிட்ட சேர்த்து விட்றேங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. ரெண்டாவது சினிமானா ஃபிலிம் அது எனக்கு எதுவுமே தெரியாது. ஊரில் இந்த ஓட்டுறது இப்படி தான், அது மூவியால் இப்படி தான் இயங்கும், இப்படி தான் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். கமல் சார் ஷூட்டிங் நடக்குது அப்படிம்பாங்க, கலைஞன் படம் ஷூட்டிங் நடக்குது, ஏவிஎம் தியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே டெய்லி நம்ம போயிட்டு வர்றோம். இந்த மேஜிக்கும் ஒரு ஹோம் சிக்னஸும் சேர்ந்து அந்த பீரியட் வந்து எப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண தெரில. இப்போ தான் ஒரு வளர்ந்து வர்ற குழந்தை அப்படி கையை தடுமாறி பிடிச்சி ஏறும்ல, அந்த பரபரப்பும் எல்லாமும் கலந்து இருந்த ஒரு சூழல் தான் அந்த பீரியட். நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு தெரில, ஆனால் வந்து அந்த அப்சர்வ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய 6 மாதம் ஆகிடுச்சு சார். நான் என்ன செய்கிறேன் என்னதுன்னு தெரில. மெதுவாக வந்து மூவியால் அந்த ரீல்ஸ் பேக் பண்ணுறது, ஒட்டுறது, அதெல்லாம் மெதுவாக கற்றுக்க ஆரம்பித்தேன். ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு எலக்ட்ரிக்கல் வேலை தெரியுதுனால முதல்ல போனோடனே டியூப்லைட் ஒன்று எரியல ஒரு டேபிளில். எலக்ட்ரிஷனை கூட அப்படி இப்படின்னாங்க. இல்லை நானே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தேன். அப்படின்னு டக்குன்னு முதல் நாளே நான் நோட்டீஸ்ட் ஆகிட்டேன். ஸோ எந்த டேபிளில் லைட் எரியலையோ நான் போய் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். மொத்த எடிட்டிங் ரூம்லையும் சின்ன எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாத்தையும் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் சின்னதாக என் மேலே வந்து அவங்க வந்து ஓகே ஒரு சின்சியரான ஒரு பையன் அப்படிங்கிற ஒரு கவனம் எனக்கு.